ஃபஸ்ட்டு நீ இந்த குதிரை வாங்குற, இன்றைக்கி எத்தனை குதிரை வாங்குற, எவ்வளோ சம்பாதிக்கிற, சொந்த தொழில் கடை கடை எல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ இதில் இருக்கிறேன்னா அதனால் நீ நல்லா பார்க்கறனால இப்படி நல்லபடியாக இருக்கிற உன்னை ஆண்டவன் அதை சம்பாதிச்சு கொடுக்குது. நாட்டில் எறும்பு இல்லைப்பா, 500 ஆகும் 1000 ஆகும் 2000 ஆகும். உனக்கு என்னத்துக்கு குதிரைனுவான், அவனுக்கு என்ன குதிரை இல்லைன்னா வேறு பொம்பளைக்கிட்ட போவாங்க, நீ வேறு இல்லைன்னா வேறு பொம்பளைக்கிட்ட போவாங்க. நான் தான் பரேதாலம் பேசுகிறேன், ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நாங்கள் என்ன பார்த்துன்னு நம்ம வாத்தியார் இசாக் பாய், நான் சிச்சா அப்படின்னு நான் கூப்பிடுவேன். ரொம்ப வந்து காலத்துலேருந்து அவர் வந்து குதிரை ஃபீல்ட்லேயே இருக்கிறாரு. ஸோ ஆம்பூர்லனா இசாக் பாய் தான். ஸோ திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் வந்து வாத்தியார் அப்படின்னு சொன்னால் நம்ம இசாக் பாய் தான். ஸோ வந்து இவர்கிட்ட வந்து நான் பேட்டி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து நான் கேட்டுனே இருக்கிறேன். பட் இவர் வந்து அதுலலாம் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி தனியாகவே இருப்பார். ஸோ இன்னைக்கு எப்படியோ பிடிச்சி வந்து நம்ம ஷெட்டுக்கு கொண்டு வந்து நம்ம குதிரை பின்னாடி நிற்க வச்சு அவர்கிட்ட கொஞ்சம் குதிரை பார்க்கறதுக்கு வந்தார். பார்த்துட்டு அது எப்படி இருக்கு என்னதுன்னு கேட்டேன். சரி அதை பற்றி கொஞ்சம் சொன்னார். இப்படி கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கப்பா, இதெல்லாம் மருந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மருந்துன்னு சொல்லும்போது நான் வந்து எனக்கு என்ன வருதுன்னா, இவர் வந்து நல்லா வந்து நாட்டு மருந்தெல்லாம் செய்வாருங்க. குதிரைக்கு வந்து வயிற்று வலியாக இருக்கட்டும், இல்லை குதிரை ஓடுற பந்தய குதிரையாக இருக்கட்டும், எந்த மாதிரி நாட்டு மருந்து இருந்தாலும் அவர் வந்து செஞ்சு வந்து கொடுக்குறாருங்க. இன்னும் நிறைய குதிரை வந்து பந்தயத்தில் வந்து இவர் மருந்து கொடுத்து நல்லா ஓடி இருக்கு, நல்லா வந்து பந்தயம் அடிச்சிருக்கு. அதே மாதிரி இடுப்பு ஃபால்ட்டான குதிரை இருக்கட்டும், காலில் வந்து மூத்திரம் வருது, பின்னாடி வந்து கால் வீங்கிடும், நீர் இறங்கிடும், அந்த மாதிரி இருக்கிறது. இல்லை எதனா டெண்டனில் இஷ்யூ, எதனா எலும்பு வந்து வளர்ச்சி இருக்குது, எதனா ஆகிட்டு இருக்குது, அப்புறம் கண் வந்து எதனா பிரச்சனை இருக்குது, கண்ணில் எதனா அடிபட்டு இல்லை பூ வந்து இந்த மாதிரி இருந்தாலும் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாரு. என் கண்ணால் நான் பார்த்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் குதிரைக்கும் நிறைய குதிரைக்கு அவர் ரெடி பண்ணியிருக்கிறாரு. நானே வந்து 2-3 குதிரை ஃபுல்லாக மலையில் நெஞ்சு கொஞ்சம் இடுப்பு பிரச்சனை வந்து கீழே படுத்து இருந்துச்சு. ஸோ அந்த குதிரை வந்து வாங்கி கொடுத்தேன். அவன் அந்த குதிரைக்கு வந்து இவர் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. மாதிரி வந்து நம்ம சக்கப் குதிரை நான் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ அந்த குதிரைக்கும் வந்து காலில் வந்து ஓடினே ரோட்டில் வந்து ஓட்டி கால் வந்து ஸ்லிப் ஆகிட்டு இதாகிடுச்சு. அந்த குதிரையும் ரெடி பண்ணாரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து அருமையாக வந்து ரெடி பண்ணுறாரு ஐயா. வாங்க ஐயா கிட்ட வந்து எந்த குதிரை வாங்கணும், எந்த குதிரை பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு குதிரைக்கு வந்து எவ்வளோ செலவாகும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்போ நிறைய பேர் வந்து குதிரை வாங்கணும்னு விருப்பம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி குதிரை வாங்கினா நல்லா இருக்கும்? எல்லா குதிரையும் ஒரே குதிரை தான், நம்ம மனசுக்கு பிடிச்ச குதிரை தான் நம்ம வாங்கணும். சரி. ஊரில் 1000 பொம்பளை இருக்கும், நம்ம மனசுக்கு பிடிச்ச பொம்பளை தான் தாலி கட்டும். அது மாதிரி எது நம்ம மனசுக்கு பிடிக்குது அது வாங்கலாம். நாட்டுக்குதிரை இருக்குது, காட்டுவாடு இருக்குது, மார்வாடு இருக்குது, பனாரஸ் இருக்குது, சிந்திக்குது, குதிரை நிறைய இருக்குது. மார்வாடுக்கு வந்து காது இப்படி இருக்கும், காட்டுவாடுக்கு வந்து இப்படி இருக்கும், பனாரஸ்க்கு வந்து கிளி காது மாதிரி இவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி குதிரையில் பல விதமான குதிரை இருக்குது. ஒரு நாளைக்கு நீ 100 ரூபா அதுக்கு செலவு பண்ணால் 200 ரூபா தானம் பண்ண மாதிரி புஸ்தகத்தில் இருக்குது. அவ்வளோ நல்லது. அது இருக்கிற இடத்துல மந்திரம் தந்திரம் எதுவும் இது வரைக்கும் பிறந்தது கிடையாது. மந்திரம் கட்டுவோம், அது கட்டுவோன்னே பேய் பிசாதி எதுவுமே அது இருக்கிற இடத்துல வராது. அவ்வளோ அது வந்து பறந்துக்கு இருந்தது. ஆண்டவங்கிட்ட பதில் சொல்லிச்சது, நான் வந்து இந்த அசிங்கமான ஆளுங்கிட்டலாம் வரமாட்டேன்னா ஆண்டவன் அதை ரக்கி எடுத்துக்கிட்டு இப்போ ஆண்டவன் என்ன பண்ணால் ஆளுக்கிட்டே கொடுத்துட்டான். அதுக்கிட்ட சுத்தமாக போனால் நீ நல்லா இருப்ப. கலீஜா அதாவது தீட்டு தொழுதாக போனேன் உன்னை நாசம் பண்ணிடும். அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ இதுவாக நீ போனாங்க உனக்கு பால் பொங்குற மாதிரி பொங்கும். அதில் வந்து அவ்வளோ இது இருக்குது. நம்ம ஒரு பொம்பளைக்கிட்டே போய் இருந்து வந்தாங்கன்னா குளிச்சுட்டு தான் வந்து குதிரை தீரணும். குளிக்காத தீர்னா ஒன்று இல்லாத பண்ணிடும். அது அவ்வளோ சுத்தமான பொருள். குதிரையிலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய வந்து முன்னேறி போயிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து குதிரையில் அழிஞ்சவங்க கூட இருக்கிறாங்க. குதிரையில் அழிஞ்சதில்ல, நீ குதிரை வச்சுக்கணும் குதிரை வெளில உட்காந்து ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட பங்கிட்டு வந்தால் அழியதான். குதிரை வச்சுன்னு வளர்த்து பாரு ஒன்று பால் பொங்குமா பொங்குது. சரி சரி. காசு இருக்குது தூக்கி விசில் வச்சா அப்போ அழியலாம். புரியுது. அதுக்கு திண்டு வை நல்லபடியாக வீட்டில் ஏறி நல்லபடியாக போட்டு நல்லபடியாக இருப்பேன். நீ குதிரையில் நான் தாடா ராஜன் போய் அவங்ககிட்ட நகையை கொடுக்குறது இவங்ககிட்ட கட்டுக்கடை ரோடு கொடுக்குறது எப்படி அழியாது இருப்பேன். அது வீட்டில் செய், அழியாது சொத்து. அதை விட்டு நீ வேற நீ தப்பு கணக்கு போடணும், நீ தப்பு வழியில் போனால் அது அழியும். இப்போ குதிரைக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கலாம், என்னென்ன வந்து கொடுக்கலாம்? கோதுமை கொடுக்கலாம், கோதுமை தவிடு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா செலவாகும். இல்லை நீ குதிரை மேய விட்டுக்கிறோம் தீனி போட முடியல அவுத்து விட்டாக்க 4 நாள் கட்டி அவுத்து விட்டா மேய்ச்சிட்டு ஓட்டுட்டே வரோம். குதிரை சிலரும் பிறக்கல, ஆடு மாடு திருடிக்கு வாங்க. குதிரை போய் மேய்ச்சிட்டு வந்துடும் உங்ககிட்ட. நீ போடுற தீனியோட இன்னும் நல்லா இருக்கும். செலவு இல்லாத குதிரை வளர்க்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து 500 ரூபாய் ஆகும் 1000 ரூபாய் ஆகும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. நாட்டில் எறும்பு இல்லைப்பா, 500 ஆகும் 1000 ஆகும் 2000 ஆகும். உனக்கு என்னத்துக்கு குதிரைனுவான், அவனுக்கு என்ன குதிரை இல்லைன்னா வேறு பொம்பளைக்கிட்ட போவாங்க. நீ வச்சு குதிரை வச்சு அனுபவிச்சு பார்த்தா தான் உனக்கு தெரியும். ரோட்டில் போகிறோம் சொல்கிற கேள்வியெல்லாம் நீ எடுக்காத.
புரியுது நீ புரியுது. வச்சு அனுபவிச்சு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. சரி ஓகே. இப்போ நாட்டு குதிரை இப்போ புதுசா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நாட்டு குதிரை வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை கத்திவாரி மார்வாரி போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா? ஒரு செய்கிறோம் உன்கிட்ட கம்மியாக தொட்டுக்குது, ஒரு நாட்டு குதிரை வாங்கு, அதை வளம், அப்புறம் அதில் அனுபவம் பார்த்துக்கோ, அப்புறம் ஜாதி மாற்று. இந்த மாதிரி குதிரை வந்து வாங்கி நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பராமரிப்பு முடியாமல் கொஞ்சம் வந்து கஷ்டத்தில் ஆயிடுறாங்க நிறைய பேர். கஷ்டத்தில் என்றைக்கும் ஆகுறதில்ல. ம். நீ வாங்குற உனக்கு சமாளிக்க முடியல, தீனி போட முடியல, அவுத்து விடு. 4 நாளைக்கு கட்டி தீனி போட அவுத்து விடு. மேய்ஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட நல்லாயிருக்கும். சரி சரி. நீ இருக்கிறதுக்கும் உன் புத்திக்கே வருது, ஏன்னா அதை நம்ம வாங்கணுமே ரோட்டில் விட்டோமேனு. அப்புறம் நீயே தீனி போட ஆரம்பிச்சுக்கிற. சரி சரி. அதுக்கு நீ போட்டாக்கா உனக்கு ஆண்டவன் இன்னும் நல்லா வைக்குவான். புரியுது. அத்தை விட்டுல அத்தை பட்டினா போட்டு நம்ம கறி சோறுத்தரலாம், அத்தை பட்டினா போடலாம், ஆண்டவன் உனக்கு நல்லது செய்ய மாட்டான். சரி சரி. அதுக்கு செய். ஆண்டவன் பால் பொங்கணுமா பொங்கும். சரி ஓகே. ஃபஸ்ட்டு நீ இந்த குதிரை வாங்குற, ஆமாம். இன்னைக்கு எத்தனை குதிரை வாங்குற, எவ்வளோ சம்பாதிக்கிற, சொந்த தொழில் கடை கடை எல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ இதில் இருக்கிறேன்னா அதனால் நீ நல்லா பார்க்கறனால இப்படி நல்லபடியாக இருக்கிற. உன்னை ஆண்டவன் அதில் சம்பாதிச்சு கொடுக்குது. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து காலையில் எழுந்த உடனே நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நேராக குதிரைக்கிட்ட வந்துடுவேன். குதிரை ஆயத்துக்கு வந்த பிறகு குதிரைக்கெல்லாம் தீவனம் வச்சுட்டு அதுக்கெல்லாம் பராமரிப்பு பண்ணிட்டு தான் நான் போயிட்டு நான் சாப்பிட்றது எல்லாமே பண்ணுவேன். அதே மாதிரி சாயந்தரமாக வந்து எல்லாம் குதிரைக்கு பார்த்துட்டு தான் நான் வந்து இது பண்ணுவேன். என்னதான் நைட்டு எங்கன்னா வெளியே போயிட்டு இருந்தேன், நிறைய பேர் கூப்பிட்டு இருப்பாங்க, குதிரை வியாபாரத்துக்கு எங்கன்னா கூப்பிட்டுன்னு போனேன், இல்லை நான் எதனா குதிரை வாங்குறதுக்கு போனேன், இல்லை வேற ஒரு வேலையாக நம்ம கடை வியாபாரமாக எதனா வெளியே போயிட்டு இருந்தேன்னா நைட்டு வந்து 12 மணி ஆனாலும் குதிரைக்கிட்ட வந்து அவங்களுக்கு பார்த்துட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு போவேன். நைட் ஆயிடுச்சு காலையில் போய் தீவனம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறது இல்லையா, நான் வந்து நைட் ஆனாலும் வந்து பார்த்துட்டு தான் போவேன். 50,000 ரூபாய் குதிரை வாங்கினேன். ஆமாம். 70,000 ரூபாய் குட்டி விற்ற. ஆமாம். மறுபடியும் சரியாக இருக்குது. மறுபடியும் குட்டி போட்டுச்சுன்னா கலருக்கு தக்கன்னு துண்டு. ஆமாம். வெள்ளை கருப்பு ஓவர் வலை, மீதி கலர் கம்மி. ஆமாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று கலர் லெக்காக போச்சுன்னா பின்னே அது எவ்வளோ துட்டு உனக்கு. கண்டிப்பாக. இன்னைக்கு கூட 1,00,000 ரூபாய் கேட்குறேன், கொடுக்குறியா நீ? இல்லை. இன்னைக்கு காலையில் போய்க்கிற 5,000 ரூபாய் சம்பாதிச்சிச்சாரு. ஆமாம். ஊர்வலத்துக்கு போச்சு சம்பாதிச்சிச்சு, கூட வந்தவங்களும் சாப்பிட்டாங்க, குதிரைக்கு தீனி காய்ச்சி ஆண்டவன் கொடுக்குவான். எப்போ அது மேலே நல்லது வச்சா ஆண்டவன் தேடி வரும். கண்டிப்பாக. ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் வந்து என் குதிரை கொடுக்கறது இல்லைங்க. பட் வந்து ஐயா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஐயாக்காக மட்டும்தான் வந்து குதிரை வந்து அதுவும் இந்த குதிரை தான் வேணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ஐயா இருக்கும்போது அவர் முன்னாடி தான் இந்த குதிரை நான் வாங்கினேன். ஐயா என்ன சொன்னார், நீ வந்து அதிகமாக கொடுத்து வாங்கினுக்கிற, என்கிட்ட நான் சொல்லியிருந்தா நான் உனக்கு நல்ல விலையிலேயே இந்த குதிரை நான் எடுத்து தந்திருப்பேன்னு சொன்னார். ஸோ அது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து வாங்கின விலையோட நான் வந்து இந்த குதிரையில் வந்து ரொம்ப நல்லா சம்பாதிச்சிட்டேன். குட்டி போட்டு கூட எனக்கு லாபம் தான் வந்தது. இப்போ கூட என்கிட்ட வந்து இங்கே கல்யாணத்துக்கு போயிருந்துச்சு 1,00,000 ரூபாய் கேட்டாங்க, கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி முன்னாடி கூட ஐயா கூப்பிட்டு வந்தாங்க, 2,00,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராலேருந்து பஞ்சாயத்துக்கு குதிரை வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாருன்னு சொல்லி ஐயாவுடைய கஸ்டமர். அவர் வந்து ரெகுலராக வந்து நாட்டு மருந்தெல்லாம் வாங்குறாரா. ஸோ அவர் இந்த குதிரை பார்த்துட்டு ஐயாவுடைய ஃபோனில் பார்த்துருக்கிறாரு. இந்த குதிரை வேணும்னு சொல்லிட்டு 2,00,000 ரூபாயிலேருந்து கேட்டாங்க. நீங்கள் தான் நாங்கள் ஐயா கூப்பிட்டு வந்தீங்க. அப்போ கூட நான் வந்து இல்லைங்க ஐயா கொடுக்கல, வீட்டுலாம் நான் வச்சுன்னு இருக்கிறேன், இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ குதிரைலேருந்து வந்து ரொம்ப நல்லா நன்மைங்க இருக்குது. ஸோ எல்லாரும் குதிரை வாங்குங்க. அது நாட்டு குதிரையாக இருக்கட்டும், கத்தியவாரியாக இருக்கட்டும், மார்வாரியாக இருக்கட்டும், உங்களுக்கு பட்ஜெட் பொறுத்து நீங்கள் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பமாக இருக்கும். இந்த காசு எங்கிட்ட இருக்குது, இந்த முதல் இருக்குது, நான் இதில் குதிரை வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் குதிரை வாங்க. இப்போ குதிரை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, வாங்கிடுறாங்க. எங்கே கட்டணும், எவ்வளோ இடம் இருக்கணும் தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவஸ்தைப்படுறாங்க. நீ 2 வீலர் வாங்குற, இந்த வண்டி எங்கே ஒன்றுன்னு கேட்டு வாங்கலை. அது மாதிரி வாங்க, ஆண்டவனாக பார்த்து உனக்கு இடம் தரோம். கண்டிப்பாக. ஏதோ ஒரு ஓரத்தில் தின்ன ஓரத்தில் கட்டு குதிரை நிற்கும். ஆமாம். ஒரு 4 நாளைக்கு கட்டிட்டு விடு, அது நேராக உனக்கு தேடி வரும். கண்டிப்பாக. அது கட்டினதான் அது பண்ணதான். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி போய் நம்ம வீடு இருக்குது, அந்த வாடி கொடுக்குது இல்லை, அந்த மாதிரி ஒரு மராடியில் கட்ட கூட குதிரை இருக்கும். இப்போது மலையில் கட்டினா குதிரைக்கு வந்து இடுப்பு பிரச்சனை வருது இந்த மாதிரின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் தவிடு வைக்கும்போது நிலாவில் தவிடு வைக்கக்கூடாது. சரி. நிலாவில் வந்து தண்ணி காட்டக்கூடாது, அதில் இடுப்பு கம்மியாகும். மேலே ஒரு கோணி போய் துணி போட்டு தீனி வை, தண்ணி வை, நிலாவில் மட்டும் அதுக்கு அந்த வேலை ஆகும். இல்லை கருப்பு குருவி வருது, அது உக்காந்தா இடுப்பு இதாகும். சரி. கருப்பு குருவினா காக்கா சொல்கிறீங்களா? அது காக்கா மாதிரி ஒரு குருவி வரும். சரி சரி. வால் ரெட்டை வால் குருவி, அது உக்காந்தவங்க போவோம். ஆனால் அதுக்கு தக்க நம்ம மருந்து பண்ணி கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். சரி. அந்த மருந்தெல்லாம் நீங்கள் இது எல்லாம் செய்யலாம். இந்த குழம்புல 7 வியாதி வருது. இந்த குழம்புலே அதுக்கு அந்தந்த வியாதிக்கு அந்தந்த மருந்து. சரி சரி. சும்மா வயிற்று வலி கொண்டு தலைவலி கொண்டு நம்மளுடைய எத்தனை வியாதிக்குது அத்தனை வியாதியாக குதிரையில் இருக்குது. சரி சரி. அந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மருந்து செஞ்சு அது திண்டு வைக்கிறோம். சரி. ஓகே ஓகேங்க. இப்போது குதிரைக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ கண்ணில் பிரச்சனை வருது இல்லை, பூ இருந்துடுதுல, அது எதுக்காக வரும்? அது ஒரு அடிப்பட்டா வந்துடும், இல்லை ஒரு செடியில் எங்கன்னா தேய்ச்சிக்கின வரும், எதனா ஒரு பால் பட்டா வந்துடும். அதுக்கு தகுந்த மருந்து போட்டு அந்த பூவை எடுத்துடலாம். இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு வந்து குதிரை வாங்கிடுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து அவங்க வந்து குதிரையில் என்ன பார்க்குறாங்கன்னா வயிற்று வலி தான்.
ஓகேங்களா. இப்போ வயிற்று வலிக்கு என்னென்ன மருந்து நாங்கள் பண்ணலாம், என்னென்ன கொடுக்கலாம்? இப்போ தற்சமயம் வந்து யாருக்கும் வந்து டாக்டருக்கோ எங்கேயும் போயிட்டு யார்கிட்டையும் நாங்கள் கேட்டு நிற்க முடியாது. ஸோ சீக்கிரமாக நாங்கள் வந்து அதுக்கு இது செய்யணும்னா என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்? இப்போது மனுஷனுக்கு வயிற்று வலி வருது. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கோங்க, அவங்க தோசை சோடாமல் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா வயிற்று வலி கம்மியாகும். அதே மாதிரி அதுக்கும் நம்ம ஒரு சோடாமோ தண்ணியில் கலக்கி ஊற்றினா சரி வயிற்று போச்சுன்னா அந்த வயிற்று வலி நல்லாயிடும். அது வயிற்று வலி ஏன் வருதுன்னா சாணி அட்டாச் ஆகிடும், மூத்திரம் அட்டாச் ஆகிடும். அந்த சாணி போச்சுன்னா எல்லா வலியும் போயிடும். ஏன்னா மேல் போகிறவங்க அந்த பிளாஸ்டிக் அது இது சாப்பிட்டு அது அட்டாச் ஆகி போகும். அதனால் அந்த வயிற்று வலி வரும். அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தா எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கு போய் நீ டாக்டர்கிட்ட ஊசி போடணும், அது போடணும். டாக்டர் ஊசி வந்து ரேஸ் குதிரைக்கு தான். இந்த நாட்டு குதிரைக்கெல்லாம் டாக்டருக்கு வேலை செய்யும். அதே மாதிரி ஓடுற மாடு ஓடுற குதிரைக்கெல்லாம் மருந்து செஞ்சு தரேன். இப்போது என்னென்ன மருந்து நீங்கள் செய்கிறீங்க? மருந்து நிறைய மருந்து செய்கிறப்பா. ஒரு 3 பொருள் ரொம்ப காஸ்ட்லியான பொருள். சரி. மாட்டில் வருது கோரகிரனு 1 கிராம் 10,000 ரூபா. சரி. அதே மாதிரி மானில் வரும் கஸ்தூரின்னு, அதை ஆட்டுக்கும். இன்னொன்று கம்பி நவாசனம் இருக்குது, அது இதெல்லாம் ஓவர் விலை. இதுக்கெல்லாம் மருந்து பண்ணி கொடுத்தா துட்டு தர மாட்டாங்க. 1 கிராம் 10,000 ரூபான்னா 5,000 ரூபாய் மருந்து கட்டால் இவ்வளோ வாழ்கிறாங்க. அது 1 கிராம் நம்ம எப்படி கலக்க முடியும்? அதனால் அதுக்கு தக்க துட்டுக்கு தக்க மருந்து செய்யும், கொடுக்கும், நல்லா ஆகும். நீட்டாக படுத்துக்கிட்டோம் எழுந்துக்கும். சரி. இப்போது குதிரைக்கு வந்து லக்வா அடிக்கிற மாதிரி அப்படியே குதிரை காலெல்லாம் விரிச்சுன்னு அப்படியே படுத்துருது இல்லை, அது கோல்டில். அது பேர் என்னன்னா வாயு கஷிஷ்னாங்க. சரி. அந்த வாயு வந்தால் குதிரை வலிச்சுக்கும். சரி. அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தா குதிரை நல்லாயிடும். சரியாயிடும். அந்த மருந்து வயிற்றில் போய் ஊறணும். சரி. ஒரு 2-3 உருண்டை வயிற்றில் ஊறணுமெட்டு தான் அது உடம்பு ரிலாக்ஸாகவும் நல்லாயிருக்கும். சரி. இப்போது வெளியேருந்து இருக்கிறாங்க, வேறு மாவட்டத்தில் இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ உங்களால் போக முடியாது. பட் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மருந்து கேட்பாங்க, நீங்கள் கொரியரில் அனுப்பிச்சிடுங்க. பட் அவங்க நீங்கள் இப்போ சொன்னீங்க 2-3 மருந்து கொடுக்கணும்னு. நிறைய பேர் ஒரே டைமாக 2-3 கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணுமா இல்லை எப்படி தரணும்? அந்த மருந்து எவ்வளோ கலக்கணும் அவ்வளோதான். இப்போ அரிசி 1 கிலோ, உப்பு 1 கிலோ போட்டான்னா அவன் சாப்பிட முடியுமா? இல்லை. அதுக்கு எது எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்து அது மருந்து பண்ணி போட்டால் அது வேலை செய்யும். சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் உருண்டையாக தருவீங்களா இல்லை பவுடராக தருவீங்களா? நான் உருண்டையாக தருவேன். உருண்டையாக தருவேன். அந்த வடகம் ஒன்று மட்டும் ஒரு உருண்டையாக தருவேன். சரி. 1-2 சாப்பிட்டு உடம்பு நல்லா ஃப்ரீயாகும். இப்போ ஒரே டைம் 2 உருண்டை தரணுமா இல்லை 1 தரணும்? 1 கொடுத்தா போதும். ஒரு நாளைக்கு 1 கொடுத்தா போதும். அதாவது 10 நாளைக்கு டெய்லி கொடுக்கணும். சரி. அப்புறம் வந்து வாரத்துக்கு 1 15 நாளைக்கு 1 கொடுக்கணும். ஓவராக கொடுத்தா ரத்தம் மூத்திரம் பேஞ்சிடும். ஓ சரி சரி. ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். அப்படி பேஞ்சிச்சுன்னா உடனே கொத்தமல்லி கொடுக்கணும். வெண்ணெயில் கலக்கி கொத்தமல்லி கொடுத்தா அந்த சூட்டை தணிக்கும். சரி. வெண்ணெயில் வந்து கொத்தமல்லி தலை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். குதிரை உடம்பு வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சின்னா அந்த தலை கொடுக்கலாம். கொடுத்தாக்கா அது கூலிங் பண்ணிடும். சரி சரி. குளுக்கோஸ் தண்ணியில் போட்டு கொடுங்க, அது கூலிங் நார்மலாக பண்ணிடும். இப்போ குதிரை வந்து அந்த யூரின்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஹீட் ஆகிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேங்கய்யா. இப்போ இன்னொரு என்ன விஷயம்னா, குதிரைக்கு வந்து இப்போ கோதுமை கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அது எப்படி வேக வச்சு தரணுமா இல்ல அரைச்சி? ரவை வச்சிடணும். சரி. இந்த உப்புமா போட்டு மாதிரி ரவையா வச்சுட்டு தண்ணியில் ஊர் போட்டுருவோம். சரி. செய்து வருமானம் கம்மி தான் தண்ணியில் போடு, வருமானம் தான் பாலில் ஊர் போடு. சரி. ஊர் போட்டு கோதுமை பூசாவில் கலக்கி வைத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ கொடுக்கலாங்க? கோதுமை 1 கிலோ கொடுத்தா போதும். சரி. பூசா? ஆனால் இந்த குதிரைக்கு ஒரு வேலைக்கு 6 கிலோ வைக்கணும். ஆமாம், கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு 6 கிலோ வச்சா நல்லா இருக்கும். புரியுது. கோதுமை ஒரு 2 கிலோ வை, பூசா ஒரு 2 கிலோ வை, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். சரி. காலையில் 4 சாயந்தரம் இல்லை, காலையில் 1 கிலோ கோதுமை, சாயந்தரம் 1 கிலோ கோதுமை, 3 கிலோ கோதுமை தோடு கலந்து வை, சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இவர் சொன்னது இந்த மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா குதிரை வந்து நல்லா, இப்போ இந்த உடம்பு நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம், இந்த மாதிரி வந்து டபுள் போன் கண்டிஷனில் இருக்கும் குதிரை, நல்லா வந்து சைஸாக இருக்கும். இல்லை நீங்கள் லிமிட்டாக நீங்கள் வச்சாலும் ஓகே தானேங்கய்யா? லிமிட்டாக வச்சாலும் குதிரை கத்தி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்து கத்தி மாதிரி இருக்கும். கத்தி மாதிரினா ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குதிரை வாங்குறதுக்கு தெரியும், குதிரை வளர்க்குறது தான் வந்து தீனி போடுற ஓட்டுறாரு. ஆமாம். குதிரை வந்து தீனி சாப்பிட்ற வரைக்கும் குதிரையை உடம்பு போட்டு தேய்க்கணும். சரி. அந்த மாதிரி தேய்க்கிற ஆள் யாரும் இல்லை. ஆமாம். நல்லா உடம்பு மாறுக்கு இடுப்புக்கெல்லாம் மாலிஷ் பண்ணுவாங்க. மாலிஷ் பண்ணி சுத்தண்ணி ஊற்றினா குதிரை ஃப்ரீயாக இருக்கும். இப்போ பழகிறதுக்கே குதிரை ஓடுறதுல. ஆமாம். இப்போ நீங்கள் எங்கே பண்ணுறாங்க, குதிரைக்கு ஆசைக்கு வச்சுருக்காங்க. குதிரை படுக்கும்போது கீழே வந்து பெட்டு பில்லு போடணும், அதாவது வைக்க பில்லு போட்டால் அது நல்லா மத்துன்னு படுத்துருக்கும். குதிரை ஹீட்டாகும், நல்லாயிருக்கும். உடம்பு வந்து மலையில் கட்டி போடுறது, சேத்துல கட்டி போடுறது எங்கே நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லது பண்ணிட்டு ஒரு காண்டம் இன்னும் நல்லதாகும். சரி, ஓகே.
ஐயா சொல்றது என்னன்னா குதிரை கட்டுத்தர நீங்கள் கட்டும்போது வந்து நிறைய பேர் மேட் போட்டு பிச்சாடி போட்டு கட்டுவாங்க. ஸோ அந்த ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃப்ரீயாக கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருந்தால் கீழே வந்து வைக்கோல் போட்டு பெட்டு மாதிரி பண்ணணும். இல்லைன்னா மணல் எம்சென்ட் கூட போடலாங்க இல்லையா? போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் குதிரை வந்து பெட் பண்ணி எழுறதுக்கு கீழே பெரண்டி எழுறதுக்கு குதிரைக்கு வந்து உடம்பு வலி எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். எங்கே பிடிப்பு இருந்தாலும் குதிரை வந்து அதே இது பண்ணிக்கும். ஒரே இடத்துல கட்டி வச்சா குதிரை வந்து சோர்வாகும், எங்கன்னா வந்து அங்கங்கே வலி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. அப்படி தானேங்க ஐயா? ஆமாம், குதிரை நல்லா கழுவிட்டு மணல் கொண்டு விட்டால் பரல் இருந்துடும். பரல் இருந்தால் தண்ணியெல்லாம் போயிடும், குதிரை ஃப்ரீயாக இருக்கும். இப்போ குதிரைக்கு வந்து கரார் போடுறாங்க. ஆமாம். ஸோ கரார் போட்டால் என்ன இது? அது வேர்வை போய் காஞ்சிச்சுன்னா வேர்வை இருக்குது. கரார் போட்டால் அந்த வேர்வெல்லாம் கொட்டிடும். அப்புறம் புருஷ் போட்டாச்சு சுத்தம் பண்ணணும். ஐயா சொல்றது என்னன்னா, இப்போ வந்து நீங்க கரார் போட்டீங்கன்னா எல்லாம் அங்கங்க வந்து அந்த வேர்வெல்லாம் வந்து அப்படியே உள்ள காஞ்சி தூள் மாதிரி ஆகிட்டு இருக்கும். அது நாங்கள் போடும்போது வெளியே வரும். ஸோ வெளியேருந்து வர டஸ்ட்டு எல்லாமே உள்ள உட்காந்து இருக்கும். கரார் போட்டால் எல்லாமே வந்து கீழே கொட்டிடும். ஆமாப்பா, நம்ம இப்போ பனியன் எடுத்துக்கோம், வேர்த்து போய் பனியனில் இருக்குது. அதுக்கு எந்த பனியன் போடுறோம்? அது அப்படியே வேர்த்து போய் அது உடம்புல இருக்குது. அதுக்கு தான் கரார் போடணும். இப்போ இவர் சொல்றது ஒரு பாயிண்ட் பாருங்க. இப்போ நம்ம வேர்த்துச்சுன்னா அங்கங்க வந்து மேப் மாதிரி வந்து வெள்ளையா ஆயிடும். ஸோ நம்மளுக்குன்னா அங்கே நம்ம துணியில் வந்து ஊறி அந்த மாதிரி இருக்கும். பட் அதுக்கு எங்கே உடம்புல தானே இருக்கும். அதனால கரார் போட்டால் நல்லது. முடியும் கொட்டும், புது முடி வரும், குதிரை பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஐயா சொல்கிறாருங்க.